அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி 5 மினிட்ஸில் வீட் ப்ரெட் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இது வந்து ஹெல்த்திக்காக நான் வந்து வீட் ப்ரெட்டில் செஞ்சுருக்கேன். ஆனால் இது சால்ட் ப்ரெட்டில் செஞ்சால் இன்னும் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். சால்ட்டு ப்ரெட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ நான் 5 ப்ரெட்டு எடுத்துக்கேன், வீட் ப்ரெட்டு. அதை வந்து உப்புமாக்கு ஏற்ற மாதிரி பிச்சு போட்டிருக்கேன். ஸோ 2 வெங்காயம், அதை விட சின்ன சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் உருகினோடனே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை எடுத்து போட்டு லைட்டாக வதக்குங்க. ரொம்ப வதக்கணும்லாம் கிடையாது. அந்த வெங்காயமும் தக்காளியும் ப்ரெட்டில் நறுக்குன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப வதக்க வேணாம். ஸோ அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி அதையும் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க இது. போர் அடிக்கும்போது இது நம்ம வீட்டில் தனியாக இருந்து சமைச்சு சாப்பிட பிடிக்காமல் இருக்கும் இல்லையா, அப்போ இந்த செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வதக்கியாச்சு நல்லா. இது கூட அந்த பிச்சி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ப்ரெட்டை போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ அது மேலே வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டுட்டிங்கன்னா, அழகிய போட்டுட்டிங்கன்னா இந்த ப்ரெட் உப்புமா சூப்பராக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதை விட ஈஸியாக ஒரு சமையல் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.